பாக்கியலட்சுமி சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. சின்ன திரையில் தற்போது டாப் 5 சீரியல்கள் என்று சொன்னாலே லிஸ்ட் எடுத்தால் அது கண்டிப்பாக பாக்கியலட்சுமி சீரியலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நெட்டிசன்கள் சிலர் இந்த சீரியலை ட்ரோல் செய்தாலும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் மக்கள் மனதிலே ஒரு நீங்கா இடம் பிடித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக கோபி கதாபாத்திரத்துக்குத்தான் அதிக ரசிகர்கள் பட்டாளம் இருந்துகிட்டு இருக்காங்க. இடையில் கோபி கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நடிகர் சதீஷ் வெளியேறுவதாகவும் தகவல் என்பது வெளியாகினால் அவர் வெளியேறினால் கண்டிப்பாக அந்த கதாபாத்திரமும் முழுமை பெறாது, சீரியலும் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதுதான் ஏற்படும். இப்படிப்பட்ட சூழலில் பாக்கியலட்சுமி சீரியல் நடிக்கக்கூடிய நடிகர்கள் வாங்கும் சம்பளம் குறித்த ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதன்படி இந்த சீரியலில் கோபி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் சதீஷ் ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் சம்பளமாக வாங்குகிறாராம். அதே போல் பாக்கியலட்சுமி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகை சுசித்ரா ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் சம்பளமாக வாங்குகிறாராம். மேலும் எழில் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நபர் எழில், விஷால், ஜெனி கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பளமாக வாங்குகிறாராம். செலியன் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நபரும் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாயும், ராதியாவாக நடிக்கக்கூடிய ரோஸ்மா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாயும், அதே போல இனியா கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நடிகை பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்மணி ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.